Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. Lion Squash அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. அமித்ஷாவோட வருகை அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு சந்திப்பு எடுத்துக்கலாமா? அவர்தான் சொல்லிட்டாரு 26க்கு என்டிஏ ஆட்சி தமிழ்நாட்டில் அப்படின்னாரு. எல்லாம் 75% பாசிபிலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு தான் அது 100% மாத்துறதுக்கு தான் அவர் வருவார். அவர் அந்த உட்கட்சி பிரச்சனை இல்லை, தலைவர் தேர்தலோட சம்பந்தம் இல்லைன்னா சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம். குருமூர்த்தி சொல்லி தமிழ்நாட்டில் எதுவும் நடந்தது இல்லை. தர்ம யுத்தம் இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு தனி மனிதனா உட்காந்துக்கிட்டு ஏதாவது யுத்தம் பண்றதா இருக்குன்னா அவர் ஆலோசனை சொல்றாரு. ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்கக்கூடிய விடையெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. எடப்பாடிக்கு வந்துட்டு பிஜேபி ஒரு ஆப்ஷன் கிடையாது, செகண்ட் ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் விஜய் தான். இடையில சீமான் அவர்கள் நிதியமைச்சரை பார்த்ததா ஒரு தகவல் இருந்து, ஆனா அவர் மறுத்தாரு. ஆனா இப்ப வரைக்கும் சொல்றாங்க அவர் பார்த்ததெல்லாம் உண்மைதான், ஆனா அது மறைக்கப்படுது. உறுதி செஞ்சது யாரு? தொலைக்காட்சி. நேரம் உட்பட எல்லாம் உறுதி பண்ணாங்க. தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். அதில் கொள்கையும் கிடையாது, கோட்பாடு. அதில் யாரை வேணாலும் சந்திக்கலாம். அவர் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு காஞ்சி சங்கர மடத்தை கூட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம். இதெல்லாம் கூட நீங்க பொறுத்திருந்து பாருங்க. விஜயுடைய கட்சி எப்படிங்கிறது கட்டமைப்பே இன்னும் இல்ல. கட்சி வந்து ஆரம்பிச்சிருந்தாலும் எலெக்ஷனுக்குள்ள என்ன பண்ணிட முடியும்னு கேட்டாங்க. மாவட்ட செயலாளர்கள் நியமனம் முடிஞ்சிருச்சு. அடுத்ததா பூத் கமிட்டி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு நடக்குது. இது வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அரசியல் வயப்படணும். விஜயிலிருந்து ஆரம்பிச்ச கட்சியினுடைய தோன்றும் அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இந்த தமிழ்நாடு எதிர்நோக்கி உள்ள சிக்கல்களை பற்றி அவர்களுக்கு ஆழமான அறிவு தேவை. இதெல்லாம் நடந்ததுக்கு பிற்பாடு தான் அவங்களுக்கு எதுவும் சொல்லணும். வணக்கம். அமித்ஷாவுடைய சென்னை வருகை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதுக்கும் பாஜக தலைமை நியமனத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தற்போதைய மாநில தலைவர் அண்ணாமலை உறுதிப்படுத்திட்டாரு. அமித்ஷாவோட வருகை அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு சந்திப்பு எடுத்துக்கலாமா? ஆமா, அவர் தான் சொல்லிட்டாரு 26க்கு என்டிஏ ஆட்சி தமிழ்நாட்டில் அப்படின்னாரு. நல்லா கவனிங்க, அதிமுக என்டிஏன்னு வச்சுக்கிட்டு என்டிஏ ஆட்சி தான் தமிழ்நாட்டில் அப்படின்றாரு. ஸோ அந்த இதுதான் இவர் உறுதிப்படுத்தவே இல்லை. இந்த கூட்டணியை பற்றி அமித்ஷாவை சந்திச்சுட்டு பேசிட்டு வந்ததுக்கு பிற்பாடு எடப்பாடி பழனிசாமி உறுதிப்படுத்தலை. காரணம் என்னென்னா, எதிர்ப்பாளர்கள் பாதி, ஆதரவாளர்கள் மீதி அப்படின்ற நிலையில் அவர் வந்துட்டு எதுக்கு சங்கடம் பின்னாடி பார்த்துக்கலான்ட்டு. இப்போ இவர் வர்றது உனக்கு என்ன சங்கடம், அறிவிக்கிறதுல என்ன சங்கடம், அறிவிச்சா தானே நம்ம செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழுத்துவார். அதுக்கு அமித்ஷா சொல்லக்கூடிய பதிலை பொறுத்து நாளைக்கு அறிவிப்பு வெளியிடப்படலாம். இல்லை, அவங்கெல்லாம் வர்றது ஒரு திட்டமிட்டு தாங்க வருவாங்க. எல்லாம் 75% பாசிபிலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு தான் அது 100% மாற்றுறதுக்கு தான் அவர் வருவார். அவர் ஸோ அதுக்கு தான் அவர் வந்திருக்கிறாரு. இந்த உட்கட்சி பிரச்சனை இல்லை, தலைவர் தேர்தலோட சம்பந்தம் இல்லைன்னா சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம். எல்லாத்தையும் ஸ்மூத்தாக முடிச்சுட்டு தான் அவங்க பண்ணுவாங்க. அதனால் இதில் இருவேறுபட்ட கருத்துக்களே கிடையாது. அவர் வந்தது இங்கே கூட்டணிக்காகத்தான், உட்கட்சி தலைவரை முடிவெடுக்கிறதுக்கு தான். ஆனால் சொன்ன மாதிரி 12 ஒரு தேர்தல்ன்ற மாதிரி ஒரு ஏமாத்து பண்ணுவாங்க இல்லையா? தேர்தல்ன்ற மாதிரி ஒன்று நாமினேஷன் ஒன்று தாக்கல் பண்ணி எல்லாரும் சேர்ந்தாங்க, கடைசியில் பார்த்தா எல்லாரும் வித்ட்ரா பண்ணிட்டாங்க, அப்புறம் இவர் மட்டுமே இது பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒருவருடைய பெயரை அவங்க அறிவிப்பாங்க. அவ்வளோதான். ஆனால் டெல்லி தலைமை முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இவங்க தான் பாஜக மாநில தலைவர்ங்கிறது. அந்த பாஜக ஆர்எஸ்எஸ் அப்படின்ற எல்லாமே நியமனம் தான். அவங்களுக்கு எது ஜனநாயகம்? அவங்க தேர்தலையே சீரழிக்கிற கட்சி, அவங்க மக்கள் வாக்களிக்கிற தேர்தலையே சீரழிக்கிற கட்சி. அவங்கள அப்படி ஜனநாயகத்தை பற்றி பார்க்க போகிறாங்க. இப்போ ஜனநாயகமா? நீங்கள் நேற்று தீர்ப்பு கொடுத்த என்ன சொல்லிச்சு உச்சநீதிமன்றம்? இந்த கான்ஸ்டிடியூஷன் படி தானே தீர்ப்பு கொடுத்துச்சு. கான்ஸ்டிடியூஷன் அட்டர் டிஸ்ரெகார்ட், இல்லீகல் அப்படின்னு சொல்லிச்சா இல்லையா? அதுக்காக வருத்தப்பட்டாங்களா ஏதாவது? வேட்புமனு தாக்கல், தேர்தல் எல்லாமே கண் துடைப்பு பாஜகவுடைய. அவ்வளோதான். பாஜகவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் முடிவாகி போச்சு. அவ்வளோதான். அப்படிதான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. யாரும் பேசல. இன்னைக்கு தான் நம்ம வந்துட்டு திடீர்னு நீங்கள் வந்து சொல்றீங்க தேர்தல்னு சொல்றீங்க. எனக்கு பாஜகவில் தேர்தல்னு ஒன்று இருக்குதா அப்படின்றது. ஏன்னா தேர்தல் எதையுமே நியாயமா, நாட்டில் நடக்கிற தேர்தலே நியாயமா அணுகாத கட்சி தங்களுக்குள்ள எப்படி தேர்தல் சரியாக நடத்திக்க போகுது? நல்லா வந்து முடியாது. அமித்ஷா அவர்கள் குருமூர்த்தியோட சந்திப்பு இருக்கு, ஆலோசனை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூழல்ல அண்ணாமலை அவர்கள் குருமூர்த்தியை போய் சந்திச்சு பேசிட்டு வந்திருக்காரு. இந்த ரெண்டுத்தையும் எப்படி லிங்க் பண்ணி பாக்குறது? இந்த சந்திப்பு எதற்காக? இப்போ இருக்க சூழல்ல வந்துட்டு அமித்ஷாக்கு வந்துட்டு குருமூர்த்தி சொல்லி எதையும் செய்யக்கூடிய நிலையில இல்லை. அதுக்கான அவங்களுடைய செட்டப் இது வந்துட்டு என்னன்னா, மோடி அமித்ஷானுடைய செட்டப் தான் இங்கே தமிழ்நாடு பாஜகன்றது. இந்த செட்டப்பில் என்ன நடக்கணும், என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு இன்னொருத்தர் வேண்டாம். இவர் போயிட்டு கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாரான்னு பார்க்கலாம். ஆனால் அந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கெல்லாம் இடம் இல்லை. இங்கே வந்துட்டு குருமூர்த்தி சொல்லி தமிழ்நாட்டில் எதுவும் நடந்தது இல்லை. தர்ம யுத்தம் இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு தனி மனிதனாக உட்காந்துக்கிட்டு ஏதாவது யுத்தம் பண்ணுறதா இருந்ததுன்னா அவர் ஆலோசனை சொல்லுவார். ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்கக்கூடிய விடையெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. அதனால் இந்த சந்திப்புனால எந்த இடத்தையும்
அண்ணாமலை கெயின் பண்ண முடியாது பிஜேபியில். ஏன்னா கடந்த 2021 அதிமுக பாஜக கூட்டணியப்போ டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கணும்னு அமித்ஷா அவர்கள் சொன்னதா குருமூர்த்தி அவர்கள் சமீபத்தில் இந்த விழா மேடையிலேயே சொல்லியிருந்தாரு. இப்போ இப்பவும் அவர் வராது, அமித்ஷாவோட குருமூர்த்தி சந்திப்பு இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ மீண்டும் கூட்டணி இருவருக்கும் இடையில இந்த சமரச பேச்சுவார்த்தைக்கு இந்த தொகுதி பங்கீடு இல்லைன்னா உட்கட்சி பிரச்சனை இது எல்லாத்தையும் குருமூர்த்தி சுமூகமா பேசிக்க போறாரோ? எதுவுமே கிடையாது. உண்மைதான். அவர் அதிமுக ஒரு சாக்கடை நீருன்றாரு. எரியலத்தி அணைக்கிறதுக்கு சாக்கடை தண்ணியை தூக்கி ஊற்ற விடுறேன். அப்படிதான் அதிமுகவோட கூட்டணின்றாரு. இப்படி பேசினவர் அவர்கள்லாம் என்னங்க அரசியல் முதிர்ச்சி இருக்குது, என்ன தெரியும் அவங்கள? இன்னைக்கு நாட்டில் பாஜக கம்ப்ளீட்டாக மோடி அரசு கார்பரேட் வழியில் போயிட்டு இருக்குது. இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த உள்நாட்டு, அதாவது சுதேசி ஜக்ரான் மஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்நாட்டு தொழிலை உற்பத்தியை மேம்படுத்தோன்னு சொல்லக்கூடிய அமைப்பு சுதேசி ஜாகரான் மஞ்ச் அப்படின்ற அந்த அமைப்பினுடைய தமிழ்நாட்டு தலைவர் தான் குருமூர்த்தி. என்ன பண்ணியிருக்காரு சொல்லுங்க பார்ப்போம். இங்கே இருக்கிற ஸ்மால் டைனி மீடியம் இண்டஸ்ட்ரி அவருடைய வாழ்க்கைக்கு ஏதாவது செஞ்சுருக்காரா? இல்லை இங்கே போராடக்கூடிய ஏதாவது ஒரு நெசவாளர்கள் போன்ற அவங்களுக்கெல்லாம் ஏதாவது பேசியிருக்கிறாரா? ஏதோ அவங்களாம் அவங்களுடைய ஒரு சட்டம் மூட்டிட்டு சாணிக்கேன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே நாங்கள் சொல்கிறத எங்கள் நாட்டில் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டாப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்லி அவர் தெருவில் 10 பேர் ஓட்டு போட்டாங்கன்னா பெரிய விஷயம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் ஒரு பிம்ப கட்டுமானம் பத்திரிகையில் வரக்கூடிய ஒரு இதுதானே ஒழிய இவர் சொல்லிலாம் பிஜேபியில் எதுவும் நடக்காது. அது பிஜேபிக்கு தெரியும். இவங்கெல்லாம் இருந்து தானே பிஜேபி 40-0. இவங்கெல்லாம் இருந்து தானே பிஜேபி 4 இடம். அதுலேயே அதிமுக இல்லைன்னா அந்த 4 இடம் இருந்திருக்குமா? தலைவர் போட்டியில் தான் இல்லை அப்படிங்கிறத அண்ணாமலை டிக்ளேர் பண்ணிட்டாரு. 2-3 செய்தியாளர் சந்திப்பத்தில் மறைமுகமாகவும் சரி நேரடியாகவும் சரி தலைவர் தான் இல்லைங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டாரு. அப்போ அண்ணாமலை அடுத்ததா தமிழக வருகையில என்னவா இருக்க போறாரு அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்னா தேர்தல் களத்திலையுமே அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறது இல்லை. அதுக்குள்ள அவர் அண்ணாமலை அவங்க ஒன்றும் பாஜக பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொன்னுத்தையும் பார்க்கணும். அவங்க யாரையும் அவமரியாதை பண்ண மாட்டாங்க. ஒரு பொறுப்பில் இருந்தார் அப்படின்னோம்னா அவருக்கு இன்னொரு கௌரவமான ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு தான் அதை பண்ணுவாங்க. ஸோ அதை இன்றைக்கி அமித்ஷா உறுதிப்பட்டு போயிடுவார். அவங்கள பொறுத்த வரைக்கும் யாருமே அவமதிச்சது கிடையாது. தூக்கி ஒரு பெட்டர் பொசிஷனில் கொடுத்துரு அப்படின்னு. ஆனால் டெல்லிக்கோ இல்லைன்னா ஆளுநர் அப்படிதான் ஸ்கிப் போடுறாங்க. ஆனால் இவர் போக மாட்ட வெளியில தமிழ்நாட்டில் தான் இருப்பாங்கிறதையும் சொல்லிட்டாரே. அவர் சும்மா சொல்லிட்டு இருப்பாரு. அவ்வளோதான். தமிழ்நாட்டில் இருந்து இவர் என்ன பண்ண போறாரு? களத்துல இருந்து கள வேலைகளை செய்ய ஒரு தொண்டனா இருக்கிறதுக்கும் தயாருங்கிறாரு. அவர் சொல்லுவார் பார்ப்போம். அதிமுக தரப்புல பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு மூத்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே சென்னையிலேயே முகாமிட்டு இருக்கிறாங்க. 5 நாள் சட்டப்பேரவை நடக்கலனாலும் வேற ஊருக்கு போகல. எஸ்.பி. வேலுமணி, உதயகுமார், கே.பி. முனுசாமி இவங்கெல்லாம் இங்க இருக்கிறதா சொல்லப்படுது. அமித்ஷாவோட அவங்க தான் பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வெளிவந்திருக்கு. இப்போ பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இறுதி கட்டத்தை எட்டல. 2 பேருக்கும் இடையில ஏதோ ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. அது வந்து ஓகே ஆகலைங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி இப்ப டிக்ளேர் பண்ணாம இருக்காரு. இது இப்ப நடக்க போற பேச்சுவார்த்தையில எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? அதான் என்டிஏ அஇஅதிமுக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த தொகுதி பங்கீடை பற்றி பேசுகிறாங்க. அதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிறதா இல்லையா அப்படின்றது தான் முக்கியம். ஏன்னா எடப்பாடி சொன்னதா நம்மளுக்கு என்னன்னா எங்களுக்கு வந்துட்டு பெரும்பான்மைக்கு மேலே ஒரு 30-40 சீட்டை நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணணும். விச் மீன்ஸ் 118 + 30 ஒரு 148, 50, 150 தொகுதி வரைக்கும் நாங்கள் போட்டியிடணும். நீங்கள் 84 தொகுதியை நீங்கள் எடுத்துங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நாங்கள் தான் பகிர்ந்தளிப்போம் அப்படின்ற அளவுக்கு கூட அந்த பேச்சுவார்த்தை நடக்கலாம். அதனால் அவங்களுக்குள்ள பேச வேண்டியது நிறைய இருக்குது. ஓபிஎஸ் உடைய நிலை என்னவா ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அவர் தான் ஜோதியோட கலந்துட்டாரு. அங்கே எண்ணெய் ஊற்றினா இங்கே எரியும். அவ்வளோதான். அவரோ டிடிவி தினகரனோ சசிகலாவோ இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. அவங்களுடைய குறி எடப்பாடி மட்டும்தான். புரியுதுங்களா? அது வந்துட்டு கட்சிக்காரங்களுக்கு தெரியும். ஆனால் ஒட்டுமொத்தமாக அஇஅதிமுகவை நான் தான் காப்பாற்ற போகிறேன்றாரு எடப்பாடி. இப்போ இது யார் சைட்டை நிற்க போகிறாங்கன்றதை பார்க்கணும். எடப்பாடிக்கு வந்துட்டு பிஜேபி ஒரு ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் விஜய் தான். புரியுதுங்களா? விஜய் நோ சொன்னதுனால தானே டெல்லிக்கு போனதா சொல்லப்படுது. சொல்றாங்க, பார்ப்போம். இன்னும் அப்படின்னா விஜய் அதிமுக கூட்டணி இன்னும் ஓப்பன்ல இருக்குன்றீங்க? இல்லை, இப்போ ஒரு பக்கத்துல பிஜேபி, இன்னொரு பக்கத்துல திமுகவை பொறியடிக்கணும், தோற்கடிக்கணும். பிஜேபியினுடைய ஸ்ட்ரென்த் போதுமானதா? இப்படி வாங்க. பிஜேபியினுடைய கூட்டணி ஸ்ட்ரென்த் மட்டுமே அதிமுக வெற்றி பெற போதுமானதா? கிடையாது. அப்போ எடப்பாடியினுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்னமும் ஓப்பன்ல தான் இருக்குது. இன்னொரு வியூ என்ன சொல்றாங்கன்னா விஜய்க்கும் அதிமுகக்கும் என்ன மிகப்பெரிய கொள்கை வித்தியாசம் இல்லையே. அப்போ விஜய் வளர்த்து விட்டாங்க, விஜய் ஒரு அளவுக்கு வந்துட்டாரு அப்படின்னா அதிமுக அழிச்சிரும். அடுத்ததான் விஜய் சொல்ற மாதிரி தாவேக வர்சஸ் திமுக மாறிடும். அந்த தப்ப அதிமுக செய்யாது. அதனாலதான் பாஜகவோட கூட்டணின்றாங்க. அதெல்லாம் அப்புறம். இவர் அவ்வளவு பெரிய மெச்சூரிட்டி லீடரா? அவ்வளவு விவரம் தெரிஞ்சவரா? அவரு
அவ்வளவு நுணுக்கமான அரசியல்வாதியா? எடப்பாடியை டேக்கிள் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் அப்படிலாம் கிடையாது. அதான் ரொம்ப பெரிய விஷயம். சுத்தி ஆட்கள் இருக்காங்க, கொண்டு வந்துருவாங்கன்றாங்களே விஜய். விஜய் கூடவா? இல்லை, இப்பெல்லாம் சொல்றது இல்லாம ஒன்றும் இல்லை. எடப்பாடியினுடைய ஆப்ஷன் கரெக்ட். அது ஒத்து வருதா இல்லையான்றது ஃபியூச்சர்ல தான் பார்க்கணும். இன்னொன்னு ஆப்ஷன் வச்சிருக்காரு விஜய் தான். நாம் தமிழர் என்ன சொல்றாங்க? திமுக ஆட்சியை ஒழிக்கணும். விஜய் என்ன சொல்றாரு? திமுக ஆட்சியை ஒழிக்கணும். எடப்பாடி என்ன சொல்றாரு? திமுக தீய சக்தி ஒழிக்கணும். பாஜக என்ன சொல்லுது? திமுக ஒழிச்சு தமிழ்நாட்டை காப்பாற்றணும். எல்லாரும் ஒன்று தானே சொல்றாங்க. இப்படி ஒன்னா சொல்றவங்களாம் ஒன்னா ஆக மாட்டாங்கன்றதுக்கு என்ன அத்தாட்சி? கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு யாரு? விஜய். யார? பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னாரு. சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? கொள்கை எதிரி அப்படின்றதுக்காக எத்தனை போராட்டங்களை நடத்திட்டாரு, எத்தனை தடவை ஒரு ஆழமா எதிர்த்து பேசிவிட்டாரு. எல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லாருக்குமே ஒரு வட்டம் போட்டு கொடுத்துட்றாங்க. நம்முடைய அடுத்த அப்ஜெக்டிவ் என்னது? தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிறதுக்கு. நம்ம ஏன் வீணா பாஜகவை பகச்சிக்கணும்? இவ்வளோதான். இதான் ஃபார்முலா. அங்கே வேற எதுவுமே கிடையாது. விஜய்க்கே பாஜக பிளான் போட்டு தராங்களா? அங்க இருக்கிறவங்க உனக்கு என்ன, இங்கே தானே முதலமைச்சர் பதவி தானே வேணும். நீ எதுக்கு மோடி, அமித்ஷா, பாஜக எல்லாம் எதிர்த்துக்கணும்? ஆனால் நாங்கள் லைட்டாக போ, இங்கே ஸ்ட்ராங்காக போ, எதுக்கு ஒரு அறிக்கையை நீங்கள் பாருங்களேன். அப்படி போயிட்டு இப்படி வந்துடுவாங்க. இப்போ வக்ஃபு மசோதாவா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மத்திய அரசை எதிர்த்து ஒவ்வொரு அறிக்கையும் வெளியிட்டு தான். அறிக்கை தானுங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. இவங்களால என்ன ஆகிட போகுது? அறிக்கை தானே, அறிக்கை கொடுத்துடலாம். இப்போ கூட வக்ஃபுக்கு வந்துட்டு அந்த தீர்மானத்துக்கு எதிராக தான், சட்டத்துக்கு எதிராக தான் வந்துட்டு அதிமுக ஓட்டு போட்டாங்க மாநிலங்களவையில். ஏதாவது கோச்சிக்கிட்டாங்களா பிஜேபியை? நாங்கள் எங்களுடைய 125 உறுதிப்படுத்திடுவோம், நீங்கள் பண்ணுறது பண்ணிக்கங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் ஏமாற்றணும்ல. நீங்கள் அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியலை பாருங்கள். அது ரொம்ப அப்ஜெக்டிவாக எந்த இடத்துல இருக்குன்னா, தேர்தல் வெற்றி, ஆட்சியை கைப்பற்றணும், இதில் தான் இருக்குது. ஸோ இந்த ஆங்கிளில் தான் இவர் அமித்ஷா செயல்படுவார். கொள்கை, கோட்பாடு, நாட்டு நலன், மக்கள் நலன், சமூக நீதி, இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. இந்த அமித்ஷா தான் ஒரிசாவில் நின்றுக்கிட்டு ஒரு தமிழை எப்படி ஒரிசாவை ஆளலாம் அப்படின்னு கேட்டார் இவர். இப்போ நாங்கள் கேட்டேன், இங்கே எவனும் கேட்கல, நான் மட்டும் தான் கேட்டேன். யார் கேட்டது? நீ யார் அதை சொல்கிறதுக்கு? குஜராத்தி அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலையெழுத்தை நிர்ணயிக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு ஒரு பத்திரிகை நிருபரோ, ஒரு எடப்பாடியோ, ஒரு ஸ்டாலினோ யாராவது கேட்டாங்களா? அங்கே போகும்போது தமிழை பண்ணக்கூடாதுன்னு இங்கே நீ ஏன் வர குஜராத்தி அப்படின்னு கேட்டாங்களா யாராவது? ஏன் கேட்கல? தமிழ்நாட்டினுடைய அங்கே இருக்கக்கூடிய அந்த பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய ரத்ன பண்டாரினுடைய தமிழ்நாட்டில் ஒழிச்சு வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரிசாவை சேர்ந்த ஒரு எம்பி பேசுறாங்க அது தப்பு அப்படின்ட்டு. இங்க எதிர்த்து போன 40 பேர் பேசலையே, ஒருத்தர் கூட பேசலையே. என்ன அர்த்தம் இதுக்கு? அவ்வளவுதான் அர்த்தம். மோடி வருகையின் போது இந்த மாதிரி ஒரு மலையாளியை பத்தி பேசிட்டு ஒரு போயிடுவாரா? கன்னடனை பத்தி பேசிட்டு போயிடுவாரா? ஸோ இங்கே ஓரளவு கணிசமான அளவுக்கு மானம் கெட்டவர் இருக்கிறான்றது அமித்ஷாவுக்கும் தெரியுது. அதனால இங்க வந்துட்டு ஒரு பண்றாரு, அவ்வளவுதான். மோடி வருகையின் போதும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க ஓபிஎஸ் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏர்போர்ட்ல வச்சு சந்திப்பாங்க மதுரையிலலாம் சொல்லப்பட்டது. ஆனா சந்திப்பு அப்படிங்கிறது நடக்கல. இப்போ அமித்ஷாவுக்கும் அதே தான் சொல்றாங்க. டிபார்ட்மெண்ட் வேற, அவர் பாத்துக்கிறாரு. அவங்க எல்லாமே வந்துட்டு நேரடியாக நெகோசியேட் பண்ணணும் அப்படின்னோம்னா, நேரடியாக பேசணும் அப்படின்னோம்னா அவங்க ஒரு முடிவுக்கு வரணும். முடிவுக்கு வராத நிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னோம்னா சந்திக்க வேணாம். சிம்பிள் அஸ் தட். இது திருமணம் மாதிரி, எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு ஓகேன்னு சொல்லுங்க, வந்து பேசுவோம், கையை நினைக்கிறோம், சாப்பிடுவோம். நீங்க என்ன முடிவு எடுக்கணும் போது எதுக்கு செய்யணும்? இதே தான் அங்கேயும், அவ்வளவுதான். டிடிவி தினகரனுக்கோ ஓபிஎஸ்கோ சசிகலாவுக்கோ இனிமே வேலை இல்லை அப்படின்னு சொன்னீங்க. டிடிவி தினகரன் தனி கட்சி வச்சிருக்காரு, பிரச்சனை இல்லை. என்டிஏக்குள்ளேயே வந்து ஒரு கூட்டணி கட்சியா உள்ஒதுக்கீடுல அவங்க வந்து சீட் வாங்கிப்பாங்கன்னு சொல்லலாம். சசிகலா அவர்களுக்கு அவங்க வந்து தான் தான் பதவிக்கு வரணும், பொறுப்புக்கு வரணும்லாம் சொல்லல, ஒன்றிணைந்த அதிமுக உருவாகணும்னு மட்டும் தான் சொல்றாங்க. ஆனா ஓபிஎஸ் அப்படி விட மாட்டார் இல்லையா? வழக்கு போய்கிட்டு இருக்கு அவரோடது. அது இல்லாம அவரே வந்து காட்டமா மரியாதையா பொதுச்செயலாளர் பதவி விட்டு எடப்பாடி பழனிசாமியா போயிட்டா நல்லதுங்கிற வரைக்கும் சொல்றாரு. அதாவது அவங்க சொல்றாங்க தேர்வுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. தீர்வு இல்லை, என்ன பண்ணுவீங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை வேணும், அதிமுகவுக்கு இரட்டை இலை வேணும். ஆனா ஓபிஎஸ் ஒரு காலமும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்போ ஓபிஎஸ் என்ன பண்ணுவாரு? ஓபிஎஸ் எந்த அடையாளத்தோட வந்துட்டு சண்டை போடுவார் சொல்லுங்க? இரட்டை இலை பாஜக கையில தானே இருக்கு. அப்ப ஓபிஎஸ் ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு இரட்டை இலைன்னு சொன்னாங்கன்னா எப்படி? கோர்ட்ல இருக்குது, முடிக்கட்டும், பாத்துக்கிறோம். அவங்களுடைய நோக்கம் முதல்ல கணிசமான இடம் 2026 வெற்றி பெறணும். தமிழ்நாடு தான் புரிய ஒழிய அதிமுக வந்துட்டு உருப்படணும்னு அமித்ஷாக்கு ஏதாவது நோக்கம் இருக்குமா? தமிழ்நாட்டை பிடிக்க வந்திருக்கிறாங்க. அவங்க கழகங்கள் எல்லாம் தமிழ்நாடுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அதிமுக சீரழிச்சதே இவங்க தானுங்க.
அவங்க தான் ஒன்றிணைக்கவும் போறாங்கன்னு சொல்றாங்க. அவங்க தான் இணைக்க போறாங்க. அதான் சொல்ல வரேன். அப்ப என்னாச்சு, இவங்கெல்லாம் பகடை ஆயிட்டாங்கன்றதானே உண்மை. அப்ப இவங்க எப்படி செய்யறாங்கன்றத பார்ப்போம். இடையில வெயிட் ஃபார் தி டெவலப்மெண்ட்ஸ். இடையில சீமான் அவர்கள் நிதியமைச்சரை பார்த்ததா ஒரு தகவல் இருந்தது. ஆனா அவர் மறுத்தாரு. ஆனா இப்ப வரைக்கும் சொல்றாங்க அவர் பார்த்ததெல்லாம் உண்மைதான், ஆனா அது மறைக்கப்படுது. உறுதி செஞ்சது யாரு? தொலைக்காட்சிகள் நேரம் உட்பட எல்லாம் உறுதி பண்ணாங்க. எல்லாம் வந்துட்டு சீமானுக்கு எதிரானவங்கலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அவங்க சொன்னாங்க. அவர் மறுக்கிறாரு. ஏன்னா நாங்கள் இவரோட சந்திக்கிறதுக்கான ஒரு அடிப்படை காரணத்தை அவரோட சொல்ல முடியல. நிர்மலா சீதாராமன் எங்களுக்கு வந்துட்டு உலக அளவில் எதிரியா ஏதோ ஒன்று சொல்லுவார். அவர்ல சும்மா எடுத்து விட்டுவார்ல, அது மாதிரிலாம் விட்டு வச்சிருக்கிறாரு. உண்மை என்ன, எதிரி பாஜக தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவர் ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். அதில் கொள்கையும் அல்ல கோட்பாடும் அல்ல. இதுதான் உண்மை. தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். அதில் கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அதில் யாரை வேணாலும் சந்திக்கலாம். அவர் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு காஞ்சி சங்கர மடத்து கூட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம். இதெல்லாம் கூட நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க. என்னைக்கு பெரியாரை சிறுமைப்படுத்த தலைவர் பிரபாகரன் பெயர்லேயே பொய் சொன்னாரோ அதுக்கப்புறம் சீமானுக்கு என்னங்க இருக்குது? நீங்கள் நம்புறதுக்கு எதுவுமே இல்லை. ஜனங்களுக்கு தெரியும் யார் என்ன அப்படின்றதெல்லாம். இதுக்கு மேலே அவர்கிட்ட என்ன இருக்குது? அவரை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய கவலை இது மட்டும்தான். இவரை நம்பி இருக்கலாமா? இதுக்கு மேலே நம்புறதுக்கு என்ன இருக்குது? இவ்வளோதான். வேட்பாளர் வரைக்கும் அறிவிச்சிட்டாரு. அது ஒரு ஆளை தானே அறிவிக்க போறாரு. அறிவிக்கலாம். அதை தாண்டி இப்போ வரைக்குமே ஒரு 30 பேர்கிட்ட தகவல் எழுந்ததா சொல்றாங்க வேட்பாளர். 234 முடிக்கிறதுக்குள்ள அவர் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் பொறுத்திருந்து பாருங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்துதான் மறுப்பு தெரிவிக்கிறாரு. அண்ணாமலை சீமான் அவர்கள் ஒரே மேடையில உட்காந்து பேசுறாங்க. அப்ப அண்ணாமலை அவர்கள் புகழுறாங்க. அவரு அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்ல தேசியத்தை பாக்குறாரு, நான் தேசியத்துல தமிழை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவுதான் வித்தியாசம்னு ஒரு தலைவர் அப்படிங்கறத தாண்டி ஒரு போர்ப்படையோட தளபதியா நான் சீமான் அவர்களை பாக்குறேன்னு அண்ணாமலை சொல்றாரு. ஆனா அங்க கூட சீமான் அவர்கள் அண்ணாமலை அவர்களை ஒரு சில வார்த்தைகள் சொல்றாரு. பாஜக வளர்ந்ததுக்கு காரணம் ஒரு செயலாற்றல காட்டினது அண்ணாமலை அவர்கள். ஆனா அந்த இவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் அம்மாவுக்கு பிள்ளையா இருக்கேன், அதுக்கப்புறம் நான் வேணா அத்தைக்கு மருமகனா இருக்கேன்னு சொல்லிட்டு தமிழ் தேசியத்துக்கும் இந்த தேசியத்துல தமிழே அவர் ஒத்துக்கல. அங்க கூட பாஜக எதிர்த்து தானே அதே மேடையில அண்ணாமலைக்கு பதில் சொல்றாரு. இதெல்லாம் கன்வின்சிங்கா இருந்ததுன்னா கன்வின்ஸ் ஆகுங்க. மக்களுக்கு தெரியுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ பேர் ஏதோ சொல்லிலாம் பார்த்தாங்க போன தேர்தலில் கூட. என்ன நடந்துச்சுன்றது நீங்கள் பார்த்தீங்க. புரியுதுங்களா? ஒரு மதவாதம் இது தமிழ்நாடு ஏற்றுக்காது. அவங்க பிள்ளையார் ஊர்வலத்திலேருந்து ஆரம்பித்து வேல் யாத்திரை வரைக்கும் பண்ணிவிட்டாங்க. எதுவும் இங்கே தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அவங்களுடைய அரசியலுக்கான அடித்தளம் எல்லாம் தகர்ந்துருச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் விழுங்கி பெருசாக பார்க்குறாங்க. அவ்வளவுதான். இதில் அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் உறவு இருந்தான்னா ஒட்டுருந்தான்னா, இவர் என்ன சொன்னார், என்னை விட 1% ஓட்டை நீ சேர்த்து வாங்கி காட்டு. என் தம்பி அண்ணாமலை, இவருக்கு தம்பி அண்ணாமலை 1% ஓட்டு வாங்கட்டும், நான் கட்சியை கலைச்சிட்றேன்னாரு. அண்ணாமலை 11.5ன்றாரு பாஜக. கட்சி கலைச்சார் அவர்? இல்லை இவர் கேட்டாரா? 8.21 விட 11.5 பெருசு தானே, கலைச்சிட்டாங்களா என்ன? ஒன்றும் கிடையாது. இவங்களை அவரை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு ஓட்டை வச்சுக்கிட்டு அவர் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. அந்த பாலிடிக்ஸு அதனுடைய எண்டு பீரியடுக்கு எண்டு கேமுக்கு வந்துருச்சு. இவ்வளவுதான். அதனால் இதில் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தில் இவங்களுக்கெல்லாம் எந்த இடமும் கிடையாது. எந்த இடமுமே கிடையாது. சும்மா அந்த வார்த்தை அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தார் சீமான். அதுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. இவ்வளவுதான். அதில் அவர் தமிழ் தேசியம் அப்படின்னாரு. என்ன போராட்டம் பண்ணி என்னத்தை மாற்றினார்? நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தினோம். அதில் சீமான், அண்ணாமலை இவங்கள இருந்தாங்களா என்ன? இல்லையே. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றணும். இவங்களுக்கு அதில் பங்கு இருக்கான்னா? ஒன்றும் கிடையாது. நான் அப்படியே பிரட்டி போட்டுருவேன். எதை பிரட்டினார் இவர்? சொல்கிற வரேன், வெறும் வாய் ஜாலம் தான், வார்த்தை ஜாலங்கள் தான், மற்றபடி ஒன்றுமே கிடையாது. இவங்களால எதுவும் ஏற்படாது. நான் என்ன சொல்ல வரேன், உனக்கு பெரியாரை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இங்கிருந்து வந்தது. எதற்காக அப்படிப்பட்ட ஒரு வழிக்கு போனீங்க? ஏன்னா பெரியாரை வச்சுக்கிட்டு அந்த போன டிசம்பர் வரைக்கும் பெரியார் வழிகாட்டி 8 போஸ்டரு. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா மாறி போகுது. என்னது? இல்ல நீங்க முடிவுக்கு வரப்போது நாம் தமிழர் மாதிரியான கட்சிகளோட அத்தியாயம்னு சொல்றீங்க. சீமானுடைய வார்த்தை ஜாலம். நாம் தமிழர் அப்படின்றது ஒரு கொள்கை அடையாளம், ஒரு கொள்கை. தம்பிமார்கள் அவங்கெல்லாம் விட்டுட்டு போக மாட்டாங்க. அவங்க இப்படிதான் இருப்பாங்க. அப்ப சீமான் மட்டும் நாம் தமிழ்ல இருந்து ஓரங்கட்டப்படுவாரா? அது என்ன ஆகுதுன்றது ஃபியூச்சர்ல பார்ப்போம். அவருடைய அரசியல் இதுக்கு மேல எடுபடாதுன்ற தமிழ்நாட்டுல. ஆனா அவருடைய அரசியல் எடுபடுறதுனாலதானே வாக்கு சதவீதம் ஒவ்வொரு தேர்தலுக்கு ஏறிட்டே போதே. இப்ப 8% வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட பற்றியா மாறினதுனாலதான் எல்லாரும் சீமான அபகரிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்ப பாருங்க, இப்ப வரட்டும்.
இப்போதானே அவர் ஆரம்பிச்சார் பெரியார. விக்கிரவாண்டி பெரியார் ஆரம்பிச்சாலும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல கணிசமான வாக்குகள் வாங்கினார்ல. டெபாசிட் இழந்துட்டாரு தான், இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் வாக்குகள் விழுந்தது. கணிசமான வாக்குன்னு எத்தனை தேர்தலுக்கு சொல்லிக்க போறீங்க கணிசமான வாக்கு அப்படின்ட்டு? கணிசமான வாக்கு வச்சுட்டு ஒரு எம்எல்ஏ கிடையாது, சொத்து மட்டும் உயர்ந்துருக்குது, அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இந்த தடவை பார்ப்போம். இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் 8% வர மாட்டாங்கன்றீங்களா 26ல? பாருங்களேன், மக்களை ஏமாற்ற முடியாதுங்க. ஏமாத்துறதா இருந்ததுன்னா மோடி 8 முறை வரும்போது ஏமாத்திருப்பாங்களே தமிழ்நாட்டு மக்கள். அவரை விட சீமான் எஃபெக்டிவான ஒரு ஆளு, அவரை விட கந்த மோடி. விஜயுடைய கட்சி அப்படிங்கிறது கட்டமைப்பே இன்னமும் இல்ல, கட்சி வந்து ஆரம்பிச்சிருந்தாலும் எலெக்ஷனுக்குள்ள என்ன பண்ணிட முடியும்னு கேட்டாங்க. மாவட்ட செயலாளர்கள் நியமனம் முடிஞ்சிருச்சு. அடுத்ததா பூத் கமிட்டி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு நடக்குது. நடக்கும் போது இது வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? தாவைக்காவை அரசியல் வயப்படணும். விஜயிலேருந்து ஆரம்பிச்சு அந்த கட்சியினுடைய தொண்டன் உட்பட அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இந்த தமிழ்நாடு எதிர்நோக்கி உள்ள சிக்கல்களை பற்றி அவர்களுக்கு ஆழமான அறிவு தேவை. இதெல்லாம் நடந்ததுக்கு பிற்பாடு தான் அவங்கள பத்தி எதுவும் சொல்ல முடியும். ஆனா அதே ஐயநாதன் அவர்கள் சொல்லியிருக்காருல்ல, விஜயுடைய ரசிகர்கள் நினைச்சேன், ஆனா நல்ல அரசியல் வயப்பட்டு அரசியல் மயமாக்கப்பட்டவர்களா தான் இருந்தாங்கிறத நான் பயிற்சி பட்டறையில பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? உண்மைதான். ஆனா இவங்க முன்னெடுத்தாங்களா? அதை முன்னெடுக்கணும்ல. அதற்கான தேவையை உணர்ந்த விஜய் அதை தொடரணும்னு ஏன் முடிவு எடுக்கல? சரி, விஜய்க்கு தெரியுதா? நான் கேட்கக்கூடாது, ஏன்னா அவர் ஒரு தலைவர், கேட்கக்கூடாது. நீங்களே கேட்டு அவருக்கு பதில் தருங்க பார்ப்போம். நீங்கள் போகிறீங்க, ஒரு இஷ்யூ தொடுறீங்கன்னா அதனுடைய ஆழம் வரைக்கும் போகணும். நீங்கள் நீட்டை பற்றி ஒரு நேரத்தில் என்ன சொன்னீங்க, இன்னைக்கு என்ன சொல்கிறீங்க பாருங்க. ஏன் இந்த மாற்றங்கள்? எப்பவுமே நீட் வேணும்னு தானே தாவைக்க சொல்றாங்க. நீட்டு வேணான்னு சொன்னார், ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு? அவர் வீட்டில் வந்து திமுக நாடகம் அடிச்சுன்றாரு. தானே உண்மை? எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில்னு சொல்கிறார். ரைட்டா? முதல்ல இந்த செப்டம்பர் 2021 இதை சட்ட ரீதியாக வந்துட்டு விலக்கு கேட்டு அது சட்ட வரைவு நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது இல்லையா, ஆட்சிக்கு வந்த சில மாதங்கள்லேயே. அப்போ என்ன பேசினார் விஜய்? இது அதை ஆதரிக்கிறேன், வரவேற்கிறேன். அப்புறம் என்ன சொன்னார்? இன்னொன்று, அந்த பொதுப்பட்டியலில் இருக்கிறத வந்துட்டு கல்வியை வந்துட்டு மாநில பட்டியலுக்கு மாற்றணும் சொன்னாரா இல்லையா? அதே தானே நீங்கள் வற்புறுத்தணும். இப்போ இவ்வளவு காலம் கழித்து இந்த பிரசிடெண்ட் வந்துட்டு சொல்கிறாங்க அதை வந்துட்டு நாங்கள் ஏற்றுக்கறல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் யாரை நோக்கி பாயணும்? ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கும்போது எப்படி அது ஒரு நாடகம்னு சொல்லுவீங்க? ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கும்போது இவ்வளவு காலம் தள்ளி 35 மாதத்து, அதாவது பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பி 35 மாதங்களுக்கு பிறகு அவங்க சொல்கிறாங்க உங்களது கிடப்பில் போடப்பட்டு விட்டது, அதாவது ரிஜெக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யாரை நோக்கி நீங்கள் பாயணும்? திமுக மட்டும் சொல்லல, பாஜகவையும் சேர்த்து தானே சொல்றாங்க. தொட்டுட்டு இதெல்லாம் இப்போ கேஸுக்கு போகிறது எப்படிங்க நாடகமாகும் சொல்லுங்க பார்ப்போம். உச்சநீதிமன்றத்தில் போட்டு ஒரு வழக்கு ரிஜெக்ஷனுக்கு பிறகு தான் போக முடியும். ரிஜெக்ஷன் பண்ணுறதுக்கு 3 மாதம் ஆச்சு. அதுக்கு யார் காரணம்? அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் அது அப்படியே கடப்பில் இருந்துச்சு. அதுக்கு யார் காரணம்? இதெல்லாம் தெரியாதையா நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக இருப்பீங்க? இல்லை உங்களுக்கு அறிக்கை எழுதுகிற வரப்பான்? அப்போ நீங்கள் எப்படி திமுகவுக்கு எதிராக திமுக வர்சஸ் தாவேகா தான் எதிர்காலம்னா என்னது? தெளிவு வேணும்ல எதுலையுமே. அவருடைய ஒவ்வொரு மேடை பேச்சும் அவர் எப்போயாவது தான் வராரு வெளியிலேன்னு சொன்னாலுமே அவர் ஒவ்வொரு இதுவுமே வந்து அவ்வளவு பெரிய பேசு பொருளா மாறுது இல்ல. நான் பேசு பொருளா ஒரு நாள் இருக்குது, எல்லாமே ஒரு நாள் பேசு பொருள் தான். ஒரு நாள் பேசு பொருளா இருக்கிறதா நான் கட்சி ஒரு நாள் பேசினாலும் அதனுடைய தொடர்ச்சி வேணும்ல, தொடரணும்ல, விட்டு கொடுக்கணும்ல. நான் உங்களோட நிற்பேன்னு சொல்றீங்க, எப்படி நிற்பீங்க? உங்களுடைய சகோதரனை உங்களோட நிற்பேன், நான் சொல்றேன் உங்களோட நிற்போம் அப்படின்னா என்ன? நீங்க ஒரு சிக்கல் வரும்போது நீங்க என்ன தொடர்பு கொள்ளணும், இல்லை நான் வந்து உங்களோட நிற்கணும், போராடணும், காப்பாற்றணும். அதானே? அது எங்க நிகழுது? சும்மா வாய் வார்த்தைகள் தான். இந்த வார்த்தை அரசியலுக்கெல்லாம் இதுக்கு மேலே தமிழ்நாட்டில் இடம் இல்லை. அவ்வளோதான். முதல்ல அவர் உணர வேண்டிய விடயம், தான் பேசக்கூடிய இஷ்யூவில் தனக்கு நாலேஜ் இருக்கான்னு அவர் முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை ஆழ்ந்து புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவர் பேசட்டும். பேசி முடிச்சிட்டதுக்கப்புறம் அதை என்ன தீர்வு அவர் எதிர்பார்க்கிறாரோ அதற்கு தாவேகா என்ன செய்யலாம் அப்படின்னு அவர் யோசிக்கணும். அப்படி யோசிக்கும் போது அது என்ன செய்யறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம், போராட்டமா என்ன பண்ணலாம் அப்படின்றத கட்சியை கூட்டணும். அப்பதான் கட்டமைப்பெல்லாம் ஏற்படுத்தினதுக்கு அத்தாட்சி. உன் கட்சிக்காரங்கிட்ட நீங்க கேட்கணும். பூத் கமிட்டி மாநாடு போட போறாங்க. எல்லாரும் கேட்டது பூத் கமிட்டி இருக்கா, பூத் கமிட்டி இருக்கா, அங்கெல்லாம் ஆள் இருக்கா உனக்கு தான் கேட்டாங்க. அதுக்காக ஒரு மாநாடே போட போறாங்கல்ல. பூத் கமிட்டி எல்லாம் கடைசியில 26 ஏப்ரலுக்கு. அது இப்ப சொல்லுங்க அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம். எல்லாம் பூத் கமிட்டி போட்டு தேர்தல் நடத்தியா தேர்வு காண முடியும்? அதுக்குள்ளேயே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கெல்லாம் தீர்வு காணணும் இல்லை? எப்படி தீர்வு காணுவீங்க? உங்களுடைய பலம் இருக்குல்ல, 80 லட்சம் பேரோ 90 லட்சம் பேரோ உங்களுடைய ஸ்ட்ரென்த், அதை எப்படி பயன்படுத்த போறீங்க? இப்ப சரி, இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி.
பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது.